ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பட்டா ட்ரான்ஸ்ஃபர், அதாவது பட்டா மாறுதல்னா என்னென்னு பார்க்க போகிறோம். பட்டா மாறுதல்னா உங்கள் பேரில் இருக்கிற ஒரு நிலம் என் பேருக்கு மாறுது, இல்லை உங்கள் பேரில் இருக்கிற நிலம் வேறு யாருக்கோ மாறுது அப்படிங்கிறது தான் பட்டா மாறுதல். இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில பேசிக்கான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சிட்டா. சிட்டா என்னென்னு பார்த்தோம்னா, சிட்டாங்கிறது நேம், அதாவது அல்ஃபபெட்டிக் ஆர்டர் வைஸு ஒவ்வொரு பட்டாதாரர் அவங்களுக்குன்னு சொந்தமான நிலம் எந்தெந்த சர்வே நம்பரில் இருக்குது, அவங்களுக்கான பட்டா எண், இதெல்லாம் சொல்கிற ஒரு பதிவேடு தான் சிட்டா. ஓகேங்களா? சிட்டாவில இருந்து எடுக்கப்பட்டது பட்டா. சிட்டாவில இருந்து எடுக்கப்பட்டது தான் பட்டா. பட்டாங்கிறது ஒரு நில உரிமை ஆவணம். ஓகேங்களா? ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆவணம். பேஸான ஆவணம் எதுன்னு பார்த்தோம்னா பட்டா தான். ஓகேங்களா? அடுத்து கூட்டுப்பட்டா. கூட்டுப்பட்டாங்கிறது ஒரு நிலத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட உரிமையாளர்கள், அதாவது அண்ணன் தம்பி 2 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சொந்தமான ஒரு நிலம் இருக்குன்னா அவங்க எல்லாமே அந்த நிலத்துக்கு சொந்தமானவர்கள் கூட்டுப்பட்டாதாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிலத்துக்கு ஒன்றுக்கு 1 2 3 பேர் உரிமையாளர்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் உரிமையா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து கூட்டுப்பட்டாதாரர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வழங்கப்படுற பட்டா அது கூட்டுப்பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பத்திரம். பட்டாவை பத்தி பார்க்கும்போது சொன்னா இது வந்து நில உரிமை ஆவணம் அப்படின்னு. பத்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா பத்திரங்கிறது ஒரு உரிமை மாற்ற ஆவணம் தான். ஒருத்தருக்கு சொந்தமான நிலம் இன்னொருத்தருக்கு மாறுது, அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்ப பத்திரங்கிறது நில உரிமை ஆவணம் கிடையாது, ஒரு உரிமை மாற்ற ஆவணம். யார்கிட்ட இருந்து யாருக்கு ஒரு சொத்துங்கிறது கைமாறுது அப்படிங்கிறத சொல்லக்கூடியதுதான் பத்திரம். பட்டாங்கிறது இந்த நிலத்துக்கு தற்போதைய உரிமையாளர் யார் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதுதான் பட்டா. ஓகேங்களா? அதுக்கடுத்து எஃப்எம்பி, அதாவது புலப்பட புத்தகம். எஃப்எம்பிங்கிறது ஒரு ஒரு கிராமத்துல 500 சர்வே நம்பர் இருக்குன்னா 1வது சர்வே நம்பர்ல ஆரம்பிச்சு 500வது சர்வே நம்பர் வரைக்கும் ஒரு சர்வே நம்பருக்கும் தனித்தனியா 4 எல்லைகள், அதாவது சுத்தில 4 சைட்ஸ், 4 சைடுக்கும் அளவுகள், இல்லை சப்டிவிஷன் இருக்குன்னா அந்த சப்டிவிஷனுக்கும் மெஷர்மெண்ட் கொடுத்து ஒவ்வொரு சப்டிவிஷன்ல ஏதாவது இலக்கிகள், அதாவது ஏரியோ வாய்க்காலோ ஏதாவது போகுது, ஆறோ ஏதோ போகுது அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை கோவிலோ மசூதியோ கல்லறையோ ஏதாவது இருக்குங்கிற பட்சத்தில் அதையும் காட்டக்கூடிய அதுக்குன்னு ஒரு குறியீடு கொடுத்துருப்பாங்க. அந்த குறியீடை வந்து அதில் வரைஞ்சிருப்பாங்க. அதையும் காட்டக்கூடிய நீர்வழி எது இருக்குன்னா நீர் போகக்கூடிய பாதை டைரக்ஷன் அதையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை காட்டக்கூடியது தான் ஒரு புலப்பட புத்தகம். புலப்பட புத்தகம் எதுக்கு தேவைப்படுதுன்னா, நம்ம நிலத்தை அளக்கும் போது ஒரு சர்வேயர் வந்து எஃப்எம்பி வச்சு தான் அளப்பாரு. ஓகேங்களா? அதுக்கடுத்து கிராமப்படம். இந்த புலப்பட புத்தகங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா கிடைக்கக்கூடியதான் கிராமப்படம். அதில் வந்து புலப்பட புத்தகத்தை பார்த்தோம்னா சப்டிவிஷன்ஸ்லாம் இருக்கும். வில்லேஜ் மேப்பில் சப்டிவிஷன்ஸ் எதுவும் இருக்காது, ஒன்லி சர்வே நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரு வில்லேஜுக்கான மேப்பை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டோம்னா அந்த வில்லேஜில் எந்தெந்த சர்வே நம்பரில் ஏரி, குளம், வாய்க்கால், வண்டிப்பாதை, இல்லை லைன், ஹை டென்ஷன் லைன் எதுவும் போகுதா, இல்லை சுடுகாடு எங்கே இருக்குது, கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையுமே அங்கே வந்து ஒன்றுக்கும் ஒரு குறியீடு, அதாவது விளக்கிகள் மூலம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஆப்பதிவேடு. ஆப்பதிவேடுங்கிறது ஒரு கிராமத்துக்கான அடிப்படை ஆவணம். அந்த ஆவணத்தில் ஆப்பதிவேடுல எடுத்தோடனே எப்படி ஆரம்பிக்கணும், அந்த கிராமத்தை பற்றிய பேசிக்கான வரலாறு என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கிராமத்தில் மக்கள் தொகை, அவங்க சர்வே பண்ணும்போது எவ்வளோ மக்கள் தொகை இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து கண்டினியூஸாக இருக்கிற சர்வே நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆர்டரா, சீரியல் நம்பர் வைஸ் ஆர்டரா போட்டு முதல் சர்வே நம்பர், 1வது சர்வே நம்பரா, இந்த சப்டிவிஷன் எது இருக்குன்னா அதை சொல்லிட்டு அதில் ஒரு அந்த நம்பருக்குன்னு எவ்வளோ பரப்பளவு இருக்குது, அதுக்கு எவ்வளோ நிலவரிங்கிறது எவ்வளோ, அதுக்கு யார் உரிமையாளர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. இந்த 40 பார்த்தோம்னா 12 களம், அதாவது பழைய வீடியோக்கள் பார்த்துப்போம். ஆர்எஸ்ஆர், செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் இதெல்லாம் சொல்லியிருப்போம். அதில் எப்படி 12 களம் இருக்குமோ அதே பேஸ் பண்ணி வந்தது தான் இந்த ரிஜிஸ்டருங்கிறதுனால இதுலேயும் 12 களம் தான் இருக்கும். அந்த ஆர்எஸ்ஆர், எஸ்எல்ஆர், ஓஎஸ்ஆர் இதெல்லாம் வந்து யூடிஆருக்கு வந்து 40 ஜென்ரலாக ஒரு டைம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பட்டாமறுதல்ங்கிற டாபிக் வந்துடும். பட்டாமறுதல்ங்கிறது ஒன்றும் இல்லை, நான் முன்னாடி சொன்னது தான். ஒருத்தருக்கு சொந்தமான நிலம் இன்னொருத்தருக்கு மாற்றப்படுது, அதுதான் பட்டா மாறுதல். ஓகேங்களா? இதுல 2 டைப் இருக்கு. ஒன்று சப்டிவிஷன் இருக்கக்கூடியது, அதாவது உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம். இன்னொன்று சப்டிவிஷன் இல்லாதது, நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் சொல்லுவாங்க. உட்பிரிவு இல்லாத பட்டா மாற்றம். உட்பிரிவு சப்டிவிஷன் பண்ணக்கூடிய நிலத்துக்கு ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் எடுக்கக்கூடிய டைமுங்கிறது 30 நாள், இது அரசு நிர்ணயித்தது. சப்டிவிஷன் இல்லாத லேண்டுக்கு 15 நாள்ல அந்த நிலத்தை பட்டா மாற்றி கொடுக்கணும். இது கவர்மெண்டோட ரூல்ஸ். ஓகேங்களா? இப்போ உட்பிரிவு இல்லாத பட்டா மாற்றம் அதை பத்தி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு லேண்ட் இருக்கு, ஒரு 50 சென்ட் நிலம் இருக்குன்னா இந்த 50 சென்ட்டையும் ஒருத்தர்கிட்ட நீங்க விற்கிறீங்க, இல்லைன்னா ஒருத்தர்ட்ட இருந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த நிலத்தை உங்க பேருக்கு பட்டா மாத்துறதுக்கு சப்டிவிஷன்ங்கிற ஒரு விஷயம் தேவைப்படாது. அது வந்து உட்பிரிவு இல்லாத பட்டா மாற்றம். இல்லை உங்க அப்பா அவருடைய சொத்து உங்க பேருக்கு, அவர் பேர்ல ஒரு ஏக்கர் இருக்குன்னா ஒரு ஏக்கரை உங்க பேருக்கு எழுதி கொடுக்குறாரு, தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து உட்பிரிவுங்கிறது தேவையில்லை. பேர் மட்டும்தான் மாறும், உரிமையாளர் பேர் மாறுது பட்டாவில். அதனால இது வந்து உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் சொல்றோம். அதுக்கடுத்து உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம் அப்படின்னு பார்க்கலாம். உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம் பார்த்தோம்னா, நிலத்தோட ஒரு 50 சென்ட் இருக்குன்னா அந்த 50 சென்ட்ல ஒரு 25 சென்ட்டையோ, ஒரு 10 சென்ட்டையோ, 20 சென்ட்டையோ, ஒரு குறிப்பிட்ட பகுதியை நிலத்தை நீங்க வாங்குறீங்க. மிச்சம் மிச்சம் இருக்கிற பகுதி ஃபுல்லா உங்கள்கிட்ட யார் வித்தாரோ அவர்கிட்டயே தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இங்க வந்து உங்களுக்கு நீங்க வாங்கின பகுதியை மட்டும் நீங்க சப்டிவிஷன் பண்ணி தனிப்பட்டாவோ வாங்கி ஆகணும். அப்ப இது வந்து உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றங்கிற வகையில வருது. இந்த உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றங்கிறது 2 டைப்பா நடக்குது. முன்னாடி 2021க்கு முன்னாடி நீங்க டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா அதை வந்து உங்க பேருக்கு பட்டா மாத்தணும்னா நீங்க தனியாக இ சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணி தான் பண்ண முடியும். 2021க்கு அப்புறம் வந்து நீங்க டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க பேர் வந்து கூட்டுப்பட்டாவில் வந்து சேர்ந்துரும். அதுல நீங்க குறிப்பிட்ட பகுதியை மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு உட்பிரிவு கட்டணம் கட்டியிருந்தீங்கன்னா சப்டிவிஷனுக்கு தனியா வந்துடும். ஓகே, ப்ராசஸ் எப்படி பண்றாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் டைப் 1 உட்பிரிவு இல்லாத சப்டிவிஷன் இல்லாத பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னா,
ஒரு இ-சேவை மையத்திலயோ, இல்ல இப்போ வந்து சப்டிவிஷனுக்கோ, பட்டா ட்ரான்ஸ்ஃபர் நார்மல் பட்டா ட்ரான்ஸ்ஃபர்க்கோ, சப்டிவிஷன்ல பட்டா ட்ரான்ஸ்ஃபர்க்கோ ஆன்லைன்ல நம்மளே நம்ம மொபைல் மூலமாவோ, இல்ல சிஸ்டம் மூலமாவோ, லேப்டாப் மூலமா அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கான தேவையான ஆவணங்கள் இந்த பட்டா, பத்திரம், ஆதார் அட்டை, இறப்பு சான்று, வாரிசு சான்று. அது வாரிசு அடிப்படையில பட்டா மாத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இறப்பு சான்றோ, வாரிசு சான்றோ இருந்ததுன்னா அதை வந்து ஆன்லைன்ல ஸ்கேன் பண்ணி ஏற்றலாம். இல்லை இ-சேவை மையத்தில் கொடுத்து ஸ்கேன் பண்ணி ஏற்றணும்னா அவங்க ஸ்கேன் பண்ணி ஏற்றிட்டு அவங்க விஓ லாகின்க்கு அது மாறிடும். விஓஓ இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் வெரிஃபை பண்ணிட்டு சோனலிட்டி, அதாவது மண்டல துணை வட்டாட்சி இருக்கு, எல்லா டாக்குமெண்ட்டையும் ஃபார்வர்ட் பண்ணிடுவார். ஒன்ஸ் ஃபார்வர்ட் பண்ணிட்டாருன்னா சோனலிட்டி அதில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா உங்க அப்பா பேர்ல இருக்கிற சொத்தோ, இல்லை நீங்க யார்கிட்ட ஒருத்தவங்களுக்கு இந்த ஃபுல்ஃபீல்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதனால வந்து உங்க பேருக்கு பட்டா மாறிடும். இது நார்மலாக நடக்கக்கூடியது. இன்னொன்று ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மூலம் நடக்கக்கூடியதை பார்க்கலாம். டைப் 2. இப்போ நீங்கள் ஒரு பத்திரத்தை ஒருத்தர் ஒரு இடத்த வாங்குறீங்க, பத்திரத்தை பதிவு பண்ணுறீங்க. பதிவு பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர், சப் ரிஜிஸ்டர் இருக்காரு. அவர் வந்து உங்கள் பத்திரத்தை ஆன்லைனில் அப்ரூவ் கொடுக்குறாரு. மேனால கையெழுத்து போடுறாரு. ஆன்லைனில் அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பத்திரம் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே தமிழ்நிலம் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் மூலம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடும். அது யாருக்கு வரும்னு பார்த்தோம்னா விஓக்கு பழைய ப்ராசஸ், சேம் ப்ராசஸ் தான். எதுனா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வருது. நீங்கள் பழசில் வந்து டேரெக்டாக இ-சேவை மையத்தில் நீங்கள் போய் அப்ளை பண்ணுவீங்க. விஓ லாகின் வந்ததுக்கப்புறம் விஓவை திரும்பி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவார். வெரிஃபை பண்ணிட்டு மண்டல துணை வட்டாட்சி, அதாவது ஜோனலிட்டிக்கு அனுப்புவார். ஜோனலிட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகேனா பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்ரூவ் பண்ணிடுவார். யார்கிட்ட வாங்குறீங்களோ அவர் பேரை எடுத்துட்டு உங்கள் பேருக்கு பட்டா மாறிடும். இது நார்மலாக நடக்கக்கூடிய உட்பிரிவாற்ற பட்டா மாற்றம். நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு நிலத்தை வாங்குறீங்க, இது ஒரு 50 சென்ட் இருக்குது, அதில் ஒரு 25 சென்ட் தான் வாங்க. நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு லேண்டை ஒரு 50 சென்ட் இருக்குது, அதுலேருந்து ஒரு 25 சென்ட்டை வாங்குறீங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பத்திரத்தை பதிவு பண்ணுறீங்க. இதுக்கு உட்பிரிவு கட்டணங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது டேரெக்டாக சர்வேர் லாகினுக்கு வரும். அப்படி நீங்கள் உட்பிரிவு கட்டணத்தை கட்டலைன்னா டேரெக்டாக விஓ லாகின் போய்டும். திரும்பி ஜோனலிட்டிக்கு வந்துடும். ஜோனலிட்டிக்கு வந்து உங்கள் பேரும் கூட்டுப்பட்டாவில் தான் வருமே தவிர தனிப்பட்டா வராது. ஓகேங்களா? அடுத்து உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் 1. நீங்கள் பத்திரப்பதிவின் போது உட்பிரிவு கட்டணம் செலுத்தி இருந்தால் சரப்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரத்தை ஒப்புதல் செய்த பின் தமிழ்நிலம் என்பவர் வழியாக அது வந்து சர்வேயருக்கு வந்துடும். அதாவது பிற்க சர்வேயர் இல்லைன்னா ஃபீல்டு சர்வேயர்னு சொல்லுவாங்க. அவரோட லாகினுக்கு வந்துடும். ஃபீல்டு சர்வேயர் உங்கள் இடத்த வந்து பார்ப்பார். உங்களோட டாக்குமெண்ட்ஸை வாங்கி பார்ப்பார். வெரிஃபை பண்ணிட்டு எஃப்எம்பிலையும் செக் பண்ணிவிட்டு ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு சப்மிஷன் பண்ணி கொடுக்கணும்ல, அதுக்காக உட்பிரிவு ஆவணங்கிற ஒரு விஷயத்தை தயார் பண்ணுவார். தயார் பண்ணி சர்வே செக்ஷனில், தாலுக்கா ஆஃபீஸில் சர்வே செக்ஷனில் எல்ஆர்டின்னு ஒருத்தர் இருப்பார். அது நில ஆவண வரைவாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட கொடுத்துருவார். அவர் சர்வேயர் கொடுத்த வரைஞ்ச டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் ஒரு சப்மிஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் அதை ஸ்கேன் பண்ணி ஏற்றிட்டு வட்டசார் ஆய்வாளர் அப்படிங்கிறவருக்கு அனுப்பிடுவார். வட்டசார் தாலுக் டெப்டி இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. அவருக்கு அனுப்பிடுவார். அவரு இந்த எல்ஆர்டிங்கிறவர் அனுப்பியிருக்காருல, இதை எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் தாசில்தாருக்கு அனுப்பிடுவார். தாசில்தார் ஃபைனலாக சப்டிவிஷனை அப்ரூவ் பண்ணிடுவார். அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா உங்கள் பேர் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி பட்டா நம்பர் வந்து தனி சப்டிவிஷன் நம்பரும் வந்துடும். இதுக்கப்புறம் இதை வந்து வில்லேஜ் அக்கௌண்ட்ஸில் கேரி பண்ணுறதுக்காக இந்த ஃபிர்கா சர்வேயர் இல்லைனா ஃபீல்டு சர்வேயர் இருப்பார்ல, அவர் விஓட்டு இந்த வில்லேஜ் அக்கௌண்ட்ஸை வாங்கி அதில் என்னென்ன கரெக்ஷன் மாடிஃபிகேஷன் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிடுவாங்க. இது வந்து நீங்கள் பத்திரப்பதிவும் போது உட்பிரிவு கட்டணம் கட்டியிருந்தால் மட்டும். அப்படி கட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தான் இ-சேவை மையமோ இல்லை தமிழ்நில வெப்சைட்லேயே நீங்களே அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். இ-சேவை மையம் அது தமிழ்நில வெப்சைட்டில் உங்களுடைய பட்டா, பத்திரம், ஆதார் அட்டை இதை தாண்டி வாரிசு அடிப்படையில் மாற்றுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருப்பு சான்று, வாரிசு சான்று இதெல்லாம் வச்சுக்கிட்டு இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் குறுவட்ட ஆய்வாளர் உங்கள் இடத்த வந்து பார்ப்பார். பார்த்துட்டு சப்டிவிஷன் ரெக்கார்ட் ரெடி பண்ணிட்டு எல்ஆர்டிங்கிற நில ஆவண வரைவாளர்கிட்ட கொடுத்துருவாரு. அவர் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி ஏற்றிடுவாங்க. ஸ்கேன் பண்ணி ஏற்றினதுக்கப்புறம் வட்டசார் ஆய்வாளர்கிட்ட போகுது. அவரும் திரும்பி ஸ்க்ரூட் பண்ணி ஒர்க் தான் பண்ணுவார். பார்த்துட்டு தாசில்தாருக்கு அனுப்பிடுவார். ஒன்ஸ் தாசில்தார் அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு தனி சப்டிவிஷன் வந்துடும். ஓகேங்களா? 2021க்கு முன்னாடி பதியப்பட்ட பத்திரங்களுக்கு நீங்களா சப்டிவிஷனுக்கு அப்ளை பண்ணணும், பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணணும். 2021க்கு அப்புறம் பதியப்படுற பத்திரங்கள் எல்லாத்துக்குமே தாலுக்கா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து டைரெக்டாக உங்களுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் லாகின்க்கு வந்துடும். அவங்க பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ரூவ் பண்ணிடுவாங்க. சப்டிவிஷன் அமௌண்ட்டு பே பண்ணியிருந்தீங்க, உட்பிரிவு கட்டணங்கிறது பே பண்ணியிருந்தீங்கன்னா சர்வேயருக்கு போவோம். உட்பிரிவு கட்டணம் கட்டல அப்படின்னா விஓ லாகினுக்கு வரும். இதுதான் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒன் டவுட்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.